Hello friends, welcome to JK Samayal. இந்த வீடியோல நாம கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ கொடுவா மீன் எடுத்துர்க்கேன். 3 தக்காளி, சின்ன வெங்காயம் அதாவது சாம்பார் வெங்காயம் ஒரு 15 லிருந்து 16 அப்படி எடுத்துக்கங்க. பெரிய வெங்காயம் 2 சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். புளி வந்து பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்துக்கங்க. எடுத்து அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருங்க. 2 தேங்காய் பத்தை துருவி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், ஆயில் 50 ml, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 ஸ்பூன் வடுவம், கருவேப்பிலை சிறிதளவு, மல்லி இலை சிறிதளவு, சால்ட்டு தேவைக்கேற்ப. இவ்வளோதாங்க நம்ம கொடுவா மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது கொடுவா மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்துடலாம். இப்போ ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வடுவோம், கடுகு உளுத்தம் பருப்பு, வெந்தயம் இதை 3த்தையும் போட்டுடலாம். பூண்டு சேர்த்துடலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் அதையும் அதிலே சேர்த்துருங்க. இப்போ நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறினா போதும். இப்போ என்ன பண்ணால் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. தக்காளியும் வந்து வதங்கணும், பேஸ்ட்டு பதத்துக்கு வரணும். இப்போ 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துங்க. சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும் தக்காளி வெங்காயம் வதங்கி. இப்போ 5 நிமிஷமாக ஆயிடுச்சு. இப்போ மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரண்டி போட்டு கலரி விட்டால் நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு வந்துடும். அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள், சில்லி பவுட்ரு, மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது தனியாத்தூள். எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு ஒரு முறை கலரி விட்டுருங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துடலாம். புளி கரைசலையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலரி விட்டுடலாம். இப்போது நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துடலாம். அடுத்தது சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும் போது 1 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டோம். அதனால் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வந்து திக்கான பதத்திலே இருக்கட்டும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மீன் குழம்பு. இப்போ குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும், அந்த புளியோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மீன் போடுறதுக்கு முன்னாடியே மீன் குழம்போட வாசனை நல்லா கமகமான இருக்குது. இப்போ நம்ம மீன் சேர்த்துடலாம். நம்ம மீன் சேர்த்துட்டு ஒரு 2 லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிச்சாலே போதும், மீன் வெந்துடும்.
ரொம்ப நேரமாக குழம்பு கொதிக்கூடாதீங்க, மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். மீன் சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் குழம்பு கொதிச்சாலே போதும். 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சாலே போதும். அவ்வளோதான், நம்ம மீன் குழம்பு ரெடி ஆகிடும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா கமகமான வாசனையில் கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்புல கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியிலே தூவி விட்டுடலாம். இப்போ பாருங்க, மீனை வந்து நல்லா முழுசாக உடையாமல் நல்லா இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.